பார்த்து வருகிறோம். இலங்கையின் புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இலங்கையின் புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக்க அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக 50% பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் கிடைக்காத நிலையில் விருப்ப வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வந்த நிலையில் இலங்கையின் புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக்க தேர்வு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக மேலும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எதிர்பார்க்கப்பட்டது போல அனுரகுமார வெற்றி பெற்றிருக்கிறார். இலங்கையினுடைய 9வது அதிபர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. பிரிஃபரன்ஷியல் ஓட்டு விருப்ப வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இப்போது வந்திருக்கிறது. இதுல அனுரகுமாரோடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாளையே அவர் பதவியேற்பார் அப்படிங்கிறது தான் இருக்கு. தொடக்கத்திலிருந்து அனுரா தான் முன்னணியில இருந்து வந்தார். ஆனாலும் கூட 50% வாக்குகள் பெற வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த 50% வாக்குகளை பெறாததுனால விருப்ப வாக்குகளை எண்ணக்கூடிய அந்த நடைமுறையும் இன்னைக்கு வந்திருந்தது. முதல் முறையா இலங்கை தேர்தல்ல இதுவரை இலங்கை வரலாற்றுல நடக்காத ஒன்று. ஏன்னா மும்முனை போட்டியாக வந்ததுனால இந்த போட்டி கடுமையாக மாறி அந்த அடிப்படையில் தான் இப்போது அது நடந்திருக்கிறது. எனவே இந்த அறிவிப்புக்கு பிறகு, அதாவது இப்போது அதிகாரப்பூர்வமாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற அறிவிப்பும் வந்திருக்கிறது. ஏற்கனவே அனுரா தான் முன்னணியில் இருக்கிறார் என்ற செய்திகள் வந்து கொண்டிருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்புக்காக அது இந்த தாமதமாகி கொண்டிருந்தது. 2வது சுற்று அப்படிங்கிறது அதாவது விருப்ப வாக்குகள்ல சஜிதாவுக்கு கூடுதலான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் ஓட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது முன்னுரிமை வாக்குகள் அளித்ததிலேயே 13 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அனுரா முன்னணியில் இருந்ததுனால இந்த விருப்ப வாக்குகள் அப்படிங்கிறது எந்த மாற்றத்தையும் உருவாக்கவில்லை என்பதாகத்தான் தெரியுது. கடைசியாக அவர் கிட்டத்தட்ட 9 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியாகவும் இருக்கிறது. ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. கடந்த தேர்தலில் 3.16% வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த அனுராவுடைய தற்போதைய வெற்றி என்பது இலங்கை வரலாற்றுல மட்டும் இல்ல, உலக நாடுகள்ல கூட பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை சந்தித்த தேர்தல்கள்ல ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. ஒரே தேர்தல்ல 5 ஆண்டுகள்ல அவருடைய வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட 15 மடங்காக அந்த வளர்ச்சி என்பது இருந்திருக்கிறது. அவருடைய வாக்குகள், அவர் பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது கூடியிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். குறிப்பா 2022 நடந்த அந்த பொருளாதார நெருக்கடியை ஒட்டி நடந்த மக்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த வெற்றி என்பது, அவருக்கு இந்த ஆதரவு தளம் என்பதும் கூடியிருக்கிறது. அனுரகுமார திசநாயக்க ஒரு இடதுசாரி தலைவர் அங்கே ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். இத இலங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இடதுசாரி தலைவர் ஆட்சி பொறுப்புக்கு வருவது முதன்மையானதாக இருக்கிறது. இதுல தமிழ் அமைப்புகளை சார்ந்தவர்கள் தான், சுமந்திரன் உள்ளிட்டவர்கள்லாம் ஏற்கனவே ஏகேடி என்று சொல்லப்படக்கூடிய அனுரகுமார திசநாயக்கவுக்கு வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய அந்த செய்திகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது இவர் வந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸும் முக்கியமா இருக்கும். பொருளாதார நெருக்கடியை எப்படி எதிர்கொள்ள போகிறார், அதே போல தமிழர்களுடைய பிரச்சனைகள்ல தீர்வு காண வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுல அவருடைய பார்வை என்னவாக இருக்கிறது, அதே போல இந்தியா உள்ளிட்ட அண்டை நாடுகளோடு அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கின்றன. இன்று காலையிலேயே கூட பல நாடுகளுடைய அதிகாரிகளும் தூதரக அதிகாரிகளும் அவரை அதிகாரப்பூர்வமற்ற முறையில சந்தித்ததையும் பார்த்தோம். அந்த சந்திப்புகளின் மூலமாக அவர் வெற்றி பெறுகிறார் என்பதை ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகவும் இருந்தது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த தேர்தலில் அவருடைய வெற்றி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில நீங்க 52.25 வாக்கு சதவீதம் என்கிற அந்த அளவிற்கான வாக்குகளாக அவருடைய, அதாவது அனுராவுடைய வாக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தொடக்கத்துல 52%, 53% என்று இருந்தாலும் அதுக்கு பிறகு 42.31% குறைந்தது. பிறகு சஜிதாவுடைய வாக்கு சதவீதம் 32.76. ரணில் விக்ரமசிங்கே இப்போது இருக்கக்கூடிய அதிபர், அவருடைய வாக்கு சதவீதம் 17.27. நமல் ராஜபக்சே 2.57. அரியேந்திரன் தமிழ் பொது வேட்பாளர் 1.7% அப்படிங்கிற அடிப்படையில இந்த வாக்குகள் இப்போது வந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். தற்போதைய முடிவுகளாக இருக்கக்கூடியதுல கடந்த முறை 52% வாக்குகளை கோத்தபய பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட இந்த முறை 42% வாக்குகளை அனுரா பெறுகிறார். கோத்தபய ராஜபக்சே, அந்த ராஜபக்சே குடும்பத்திற்கான அந்த வாக்குகள் இப்போது முழுமையாக இங்கே டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்னு தான் பாக்குறோம், ஷிஃப்ட் ஆயிருக்குது. அந்த அடிப்படையில் தான் அனுராவுடைய
வெற்றி என்பது பார்க்கப்படுகிறது. அனுரவுடைய வெற்றி என்பதை உலக நாடுகளும் உற்று நோக்குகின்றன. அடுத்ததாக உடனடியாக பாராளுமன்ற தேர்தலை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தயாராகிறார். 50 நாட்களுக்குள்ளாக பாராளுமன்ற தேர்தல் சந்திக்க வேண்டிய ஒரு இடத்திலிருந்து அதில் தமிழர்களுக்கான வாக்கு அல்லது தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் பெறப்போகிறோம் அப்படிங்கிறதும் சேர்த்து கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இது இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா எல்லோரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு முடிவுகளாகும். பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த வாக்குகள் அப்படிங்கிறத விட கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஒரே தேர்தலில் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப வெகு சொற்பமான இடங்கள்ல நடந்ததாக இருக்கும். மாற்றம் என்பதை முன்வைத்தும் ஊழல் எதிர்ப்பு என்பதை முன்வைத்து தான் இந்த தேர்தலை சந்தித்தார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். இலங்கையின் புதிய அதிபர் தேர்வு மற்றும் அரசியல் சூழல் குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன்.